அடுத்த செய்தியாக எழும்பூர் ரயில் நிலையம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் மிகவும் பிஸியாகவே இயங்கக்கூடிய ரயில் நிலையம் போது சென்னை சென்ட்ரல் வருது, எக்மோர் வருது. இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிக்னலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ரூம் இருக்குது. அந்த ரூமில் கம்யூனிகேஷன் ரூமில் தீ பிடித்திருக்கிறது. தீ பற்ற வைக்கப்பட்டதா பிடித்திருக்கிறதா அப்படிங்கிறது சரியில்லை. அது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தான் தகவல் வருது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதை இது பார்த்தோன்னே நமக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே பல இடங்களில் வந்து தண்டவாளத்தை ரயில் குவிப்புக்காக அங்கங்கே விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து இப்போ கடைசியில் சிக்னலிங் அந்த ரூம்லேயே வந்து தீப்பற்றி எரியுதே அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உடனே தீயணைப்புத்துறையினர் வந்து அழைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த கேபிள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேபிள் வந்து ஒட்டுமொத்தமாக எரிந்து நாசமாயிருக்கு. வேறு எந்த பகுதிக்கும் இது பரவலை. தீயணைப்புத்துறை இதை அணைச்சிட்டாங்க. இந்த காஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இது குறித்து நம்ம மேலதிகமாக ஒன்றும் பேச முடியாது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த பல சம்பவங்களை மட்டும் நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் வந்து அந்த ஃபிஷ் பிளேட் எடுத்திருந்தாங்க, போல்ட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. இது ஆரம்பகட்ட விசாரணைகளே இது ஒரு சதி திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது இன்னும் விசாரணை நடந்துகிட்ருக்கு. முழுமையாக அது என்ன காரணம் அப்படின்னு சொல்ல. உளுந்தூர்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் பல இடங்களில் தென்காசி இது இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக கன்னியாகுமரியில் கற்களை வைத்து அதை நம்ம ஸ்ரீ டிவிலேயே கூட பேசியிருக்கிறோம். அதையும் தடம் புரள்வதற்காக செய்யப்பட்ட சதி செயலா அப்படிங்கிறதுலாம். தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பார்க்குறோம், ஹைதராபாத்தில் நடந்தது, கொல்கட்டாவில் நடந்தது, வெஸ்ட் பெங்காலில். இதற்கு இப்படிப்பட்ட சதி செயல்கள் செய்யலாம் அப்படின்னு வெளிநாடுகள்லேருந்து உத்தரவு வருது. அந்த உத்தரவை சிறமேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் பல சம்பவங்களை வச்சு விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ அதுவும் எக்மோரும் ஒன்று, நீ இப்போ சொல்கிறியாடா, நீ எது ஒன்று நடந்தாலும் அதற்கு வந்து சதி இருக்குன்னு வந்து புதாகரமான விஷயங்களை எல்லாம் கொண்டு போவீங்களா அப்படின்னா, விசாரணை நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துட்டு உண்மையிலே இது இயற்கையாக ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்னால ஃபயர் ஆகிருக்குதா, இல்லை வேறு யாராவது இது செய்திருக்காங்களா அப்படிங்கிறத விசாரணையில் சொல்லணும். ஆனால் இந்த ரயில்வே துறை இப்பொழுது முதலாக லாபகரமாக இயங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். அது ரிசர்வேஷன், அதில் நிறைய ஃபீஸு அந்த இதுங்கிறது ஒரு பக்கம் இல்லை, சர்வீஸ் அதே போல் அதில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பேசஞ்சர்ஸுக்கு அதிகமாக ஆயிருக்கு. பல தடங்களில் புதிதாக ட்ரெயினை விடுறாங்க அப்படிங்கிறது. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் சந்தித்து வைஷ்ணவம் பார்த்துட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் கும்பகோணம் வழியாக போகக்கூடிய அந்த சர்வீஸ் அந்த இது அதை வந்து பேசியிருக்கிறாரு. அதே போல் மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் இதெல்லாம் கூட பல இடங்களில் சர்வீஸை நீட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பல இடங்களில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கட்டும், எலக்ட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பல இடங்களில் இது வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ். இப்போ அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி பார்த்தேன், மிசோரம், ஐ திங்க் மிசோரம்னு நினைக்கிறேன், அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரைட் அந்த ட்ரெயினே இப்படி தான் வருது, தொடங்கி வச்சு வராங்க. பாருங்கள், நார்த் ஈஸ்ட்லேருந்து நம்முடைய சென்ட்ரல் இந்தியாவுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் இருந்திருக்கு. மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பல இடங்களில், குறிப்பாக நார்த் ஈஸ்டில் பல டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அந்த சரக்கு ரயில் வந்து சேவையை இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்பே ஆச்சரியமாக இருக்குது. ஏப்ரல் 6 மீண்டும் ராமேஸ்வரத்தில் கூட பாம்பன் பாலம் இது பண்ணி மீண்டும் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இப்படி ரயில்வேல தொடர்ச்சியாக வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சியை, ஏன்னா அதிக அளவில் பேசஞ்சர்ஸ் அதை வந்து கம்யூட் ஆகிறதுங்கிறது ட்ரெயினில் தான். ஸோ இங்கே ஏதாவது ஒரு சதி மூலம் ஏதாவது நம்ம செஞ்சோன்னா மிகப்பெரிய அளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிடுகின்றன. இது எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் யோசித்து தான் விசாரணை இதை பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரிசாவில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட், சிக்னலிங் ஃபெயிலியர், மேன்மேடு சிக்னல் ஃபெயிலியர்னாங்க. அதுக்கப்புறம் அதில் வேறு ஏதோ பிரச்சனைனாங்க. ஏன்னா அது பல விஷயங்கள் நடந்தது. முழுசாக அந்த விசாரணை சரியான கோணத்தில் நடத்தப்பட்டதானே. நமக்கு இன்னும் என்னென்னா, உள்துறை அமைச்சகம் இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை விசாரணை பண்ணுதுங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களோடு சேர்ந்து என்ஐஏ, உள்துறை அமைச்சகத்தின் வேறு அவங்க டிபெண்ட் பண்ண ஸ்பெஷல்
ஆஃபீஸர்ஸ் யாராவது அவங்களும் இதை வந்து உற்று நோக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.